நமசிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடமான மிதுனத்திலிருந்து இப்போ 3ஆம் இடமான கடகத்தில் உச்சமாகிறாருங்க. எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவ்வளோ சிறப்பான பலனை தரமாட்டார். இப்போ 3ஆம் இடத்துக்கு கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் அற்புதமான பலன்களை கொடுத்தே தீர்வாருங்க. அது குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க லாபசனி பணவரவு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையே அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சனி பயிற்சியில் சொல்லியிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் பிரச்சனையை கொடுக்குறாரு. கேது சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு தினமும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்து விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தகராறு அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. அதுவும் குறிப்பாக குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிக பலன்களை தருவார். அப்போனா இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பாருங்க. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டாக்குமெண்ட். நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணணும். யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பார்ட் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக கையெழுத்து போடாமல் நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடும்போது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம்ங்க. பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக சூப்பராக இருக்குது. அதுவும் குருவோட பார்வை எங்கெல்லாம் படுது அப்படின்னா குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 11ல் சனி இருந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் இப்போ குருவோட பார்வையும் 11ஆம் இடத்துல பாடுறது ரொம்பவே சிறப்புங்க. சூப்பரான ஒரு காலகட்டம். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசு 40 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிட்டு எனக்கு அதுவே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, நான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி இப்போ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ அந்த திருமணம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
சமுதாயத்தில் உங்களோட பேர் புகழ் எல்லாம் வந்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கு, இந்த ரிஷபராசி அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள், ரொம்பவே இந்த காலகட்டம் அட்டகாசமாக இருக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்போ சரியாகும். பிஸ்னஸ் பார்ட்னருக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பணமே இல்லைன்னா கூட அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் தொழிலில் உங்களை கை தூக்கி விடுறதுக்கான காலகட்டமாக இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. என் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருக்கா. நாங்கள் எதாக இருந்தாலும் நான் எங்களால் கலந்து பேசி முடிவு எடுக்கவே முடியல. தினமும் 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 ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோம்னாவே அப்பா எதுக்குடா எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குருவோட பார்வை 7ஆம் இடத்துல படுறனால உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட செயல்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ஆதரவாக பேக் போனால் கட்டாயம் இருப்பாங்கங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல வந்துட்டு குருவோட பார்வைப்படுது. பாக்யஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறது அவ்வளோ சிறப்பான அமைப்புங்க. அப்போ தெய்வ பலம், உங்களுக்கு தெய்வ பலம் கூடவே இருக்க போகுது. 9ஆம் இடம் நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து தெய்வ பலத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்போ தெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஆன்மீக யாத்திரை வந்து நிறைய போக போகிறீங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறது, அதுக்கு தலைமை ஏற்று வந்து நடத்துறது, அந்த கோயில்களுக்கு நிலம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்கள் லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த சமயத்தில். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், அப்பாவோட சொத்து மூலிமா உங்களுக்கு ஒரு வரவு. உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிஸ்னஸ் மூலிமா பணம் வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்து, 9ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்து, அதுவும் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு பயணத்துக்கு போகணும், வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வரணும், இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ உங்களுக்கு அதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதணும், நான் நீட் எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்க இந்த மாணவர்களுக்கு இந்த குரு சாதகமாக இருக்காருங்க. உங்களோட போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையாகட்டும், பிடிச்ச காலேஜ் ஆகட்டும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, பணவரவு ஸ்தானத்தை, ஆசைகள் அபிலாஷைகள், ஒரு நீண்ட நாள் விருப்பம், அந்த இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க. அப்போ என்னாகும், இப்போ அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கடந்த ஒரு வருஷமாகவே உங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் ஒரு தடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ குரு வந்து கரெக்டாக அந்த 11ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட ஆசைகள் எல்லாமே சூப்பராக வந்து நிறைவேற போகுதுங்க. என்னென்னலாம் கனவு கண்டீங்களோ அந்த கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற போகுது. மூத்த சகோதரர், 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரருங்க. மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை, நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை. இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுறதுனால நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்க போகுதுங்க. தொழில் மூலியமாக லாபம், பணவரவு, நீண்ட நாள் வராமல் இருந்த பணம், இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு குரு பகவான் பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்காருங்க. பயன்படுத்திக்கோங்க, சேமித்து வைக்கணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லாபத்தில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை அப்படிங்கும்போது பணவரவு கட்டாயம் நல்லா இருக்கும். அடுத்து உங்களுக்கு அடுத்த சனி பயிற்சியில் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ உங்களுக்கு பணம் நல்லா தேவைப்படும். அதனால் இப்போ பணம் வருது அப்படின்னு வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணாமல் ஒரு சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே பயன்படுங்க. இன்னும் பணவரவு நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தினமும் வந்து விநாயகர் அகவல் படிங்க. கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.